ஹாய் ஹலோ நண்பா. ரோஹித் சர்மா அவருடைய ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு T20 இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்து ஆஃப்டர் வின்னிங் T20 வேர்ல்டு கப் 2024. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இதில் ரீசெண்ட் அப்டேட் கூடவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நிறையா இருக்குது. வாங்க டிஸ்கஸ் பண்ணலாம். ரோஹித் சர்மா இந்தியா டீமை லீட் பண்ணி ஃபைனல்ஸ் வரைக்கும் கொண்டு போய் அதுக்கப்புறம் ஃபைனல்ஸில் சவுத் ஆஃப்ரிக்கா கூட வின் ஆகிய பிறகு ரோஹித் சர்மா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இது தான் அவரோட லாஸ்ட் மேட்ச் இன் T20 இன்டர்நேஷ்னல் கேம்லேருந்து. அப்போது அவர் சில வார்த்தைகளும் சொல்லியிருக்காரு. திஸ் வாஸ் மை லாஸ்ட் கேம் ஆஸ் வெல். ஐ லவ்ட் எவ்ரி மூமெண்ட் ஆஃப் திஸ். ரோஹித் சர்மாவோட ஜர்னி இன் T20 இன்டர்நேஷ்னலில் வாஸ் நத்திங் ஷார்ட் ஃபார் எக்ஸ்ட்ராடினரி. அவர் ஒரு லீடிங் ரன் ஸ்கோரராக இருந்துக்கிறாரு வித் இம்ப்ரெசிவ் ஸ்கோர்ஸ் 4,231 ரன்ஸ் அரவுண்ட் 159 மேட்சஸ். ரோஹித் சர்மா அவருடைய இம்பேக்ட் மேட்ச் எல்லா டீமுக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆயிடுச்சு. ரோஹித் சர்மா அவரோட T20 இன்டர்நேஷ்னல் ஸ்கோர் ஓவரால் பார்த்தீங்கன்னா 4,231 ரன்ஸ். மோஸ்ட் ஆஃப் த செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு இன்டர்நேஷ்னலில். அப்புறம் 5 செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு கேப்டனாக இருந்த பிறகு. அவரோட எபிலிட்டி பற்றி சொல்லவே தேவையில்லை. ஒரு ப்ரெஷர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அதே நேரத்தில் ஹெட் டு ஹெட் வின் ஆகின்னு வர்றது, அது மட்டும் இல்லை எல்லாருக்கான சான்சஸ் கொடுக்குறதுல அவர் ஒரு லெகசியை மெயின்டைன் பண்ணி வந்திருக்கிறாரு இந்த ஷார்ட் ஃபார்மேட்டில். இந்த T20 வேர்ல்டு கப் ஃபைனலில் நடந்த மேட்ச்சில் ரோஹித் சர்மாவோட லீடர்ஷிப் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான கைட்லைன்ஸ் ஆகிருந்துச்சு இந்தியாவுக்கு. இந்த T20 வேர்ல்டு கப் ஃபைனல் ரோஹித் சர்மா அவரோட கேப்டன்சியில் வாஸ் மாஸ்டர் கிளாஸ். அதுக்காக மட்டும்தான் ஃப்ரண்ட் லைனில் நின்று ஒரு ஹிஸ்டாரிக்கல் வின்னை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அவரோட ஆசையான அந்த ட்ராஃபியை லிஃப்ட் பண்ணி அவரோட இந்தியாவை பெருமை சேர்க்கணுன்ற ஒரு ஆசையை நிறைவேறிச்சு. அவர் ஃபைனல் ப்ரெஸ் மீட்டில் பல வார்த்தைகள் சொன்னார். அவர் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணியிருக்கிறாரு இந்த மாதிரி பிளேயர்ஸ் அவரோட ஸ்குவாடில் இருந்ததுக்கு. லைக் விராட் கோலி, அக்ஷ்தீப் சிங், ஜஸ்பிரித் பும்ரா, இந்த மாதிரி பிளேயர்ஸ் அவர் ஸ்குவாடில் இருந்தது அவருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார். ரோஹித் சர்மா அவரோட லெகசியை 5 செஞ்சுரிஸ் இன் T20 இன்டர்நேஷ்னலில் விட்டு போகிறாரு. இது ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கிற பிளேயரு, ஒரு டாப் கிளாஸ் இருக்கிற பிளேயரு, அப்புறம் ஒரு லீடர்ஷிப், ஸ்போர்ட்மேன்ஷிப் அண்ட் பேஷன் டுவர்ட்ஸ் த கேம் அவங்க ஃபேன்ஸ் என்றைக்குமே மறக்க மாட்டாங்க. ரோஹித் சர்மா அவருடைய ஃபேன்ஸ் எல்லாம் தேங்க்யூ ரோஹித் சர்மா ஃபார் த மெமரி அண்ட் இன்ஸ்பிரேஷன் ஃபார் எக்ஸ்ட்ராடினரி கிரிக்கெட் ஜர்னி. வி வில் மிஸ் யூ ஆன் T20 ஸ்டேஜஸ் அப்படின்னு அவங்களுடைய சப்போர்ட் மற்றும் அவங்களுடைய ஃபீலிங்ஸை சோஷியல் மீடியா மூலிமா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிருந்தாங்க. ஸோ இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் வேர்ல்ட் வியூ நவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் லேட்டஸ்ட் நியூஸ், ஸ்போர்ட்ஸ், பொலிட்டிக்கல், சினிமா அண்ட் மோர், ஸ்டே டியூன். ஸோ இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் வேர்ல்ட் வியூ நவ் சேனல்